துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவுமே கவலைப்பட்டுதான் வந்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் நல்ல பெயரை கெடுக்க முயன்றவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் கீர்த்தி ஸ்தானத்தின் மீது 6ஆம் அதிபதியின் தாக்கம் ஏற்படும் போது தேவையில்லாத பழிச்சொற்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களின் நேர்மையாலும் கடின உழைப்பாலும் சமூகத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருந்தீர்கள். உங்களின் அந்த தூய்மையான பிம்பத்தை கண்டு அஞ்சிய சில பொறாமைக்காரர்கள் திட்டமிட்டு உங்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயன்றிருக்கார்கள். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை பொறுப்பாக்குவது, உங்கள் கேரக்டரை அசிங்கப்படுத்துவது என பல வழிகளில் உங்களை வீழ்த்த பார்த்திருப்பார்கள். அந்த சமயத்தில் உங்கள் நியாயத்தை நிரூபிக்க முடியாமல் நீங்க சிந்திய கண்ணீரும் பட்ட அவமானங்களும் அந்த சராச்சாரத்தையே உழுக்க தொடரத்தக்கவையாயிருக்கும். நீங்க உங்க நல்ல பேரை கெடுக்கிறதுக்குனேவே நிறைய பேர் உங்க பின்னாடியே சுற்றி இருந்திருப்பாங்க. நீங்க நல்ல விஷயமே செஞ்சிருந்தாலும், நீங்க நேர்மையாவே இருந்தாலும், உங்களுக்கு பின்னாடி இருந்து நம்ம நல்ல பேரை சம்பாதிக்கவே விட்டிருக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்க உழைப்ப அடுத்தவங்களே திருடிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செய்யாத தவறுக்கு கூட உங்களை பொறுப்பாக்கியே விட்டுருப்பாங்க. தொழில்ல ஏற்பட்ட கூட்டணியில சிக்கல்கள் நிறையவே வந்திருக்கும் உங்களுக்கு. வியாபார காரணமான புதனும் கூட்டு தொழிலை குறிக்கும் 7ஆம் வீடும் பலவீனமடையும் போது தொழிலில் நீங்கள் நம்பி சேர்த்த கூட்டாளிகள் உங்களுக்கு பெரும் தலைவலியாகவே மாறியிருப்பாங்க. ஒன்றாக இணைந்து சாதிக்கலாம் என்று நீங்கள் முதலீடு செய்த தொழிலில் உங்கள் கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றி லாபத்தை தன்வசப்படுத்தி கொண்டு நஷ்டத்தை உங்கள் தலையில் கட்டியிருப்பார்கள். அல்லது உங்கள் உழைப்பை மட்டும் சுரண்டி கொண்டு அதிகாரத்தை அவர் கையில் வைத்திருந்திருப்பார்கள். இந்த கூட்டணி சிக்கல்களால் தொழில் முடங்கியதோடு மட்டுமல்லாமல் சட்ட ரீதியான வழக்குகளையும் கடன்களையும் நீங்கள் தனியாளாகவே சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பீர்கள். தொழிலில் காட்டிய உத்வேகம் இந்த சிக்கல்களால் அப்படியே சுணங்கி போயிருக்கும். உங்க தொழில நீங்க நம்பி கூட்டாளிகளை சேர்த்திருப்பீங்க. ஆனா அந்த கூட்டாளிகளையும் உங்களுக்கு பின்னாடி துரோகம் செஞ்சிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும் தந்திருப்பார்கள். இல்லை என்றால் உங்களை ஒரு தொழிலாளியாக வைத்துவிட்டு அவர்களை முதலாளி அந்த அந்தஸ்துக்கு இருந்திருப்பார்கள். காதல் தோல்வியால் ஏற்பட்ட வேதனை காரணமாகவே நீங்க ரொம்பவே மன கஷ்டம் பண்ணிருப்பீங்க. சுக்கிரனின் ராசியான துலாமிற்கு காதல் என்பது சுவாசம் போன்றது. உங்களின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியம் காதலை பற்றி கூறும். நீங்கள் ஒருவரை உங்களின் உயிர் ஆன்மா என்று நம்பி உங்களின் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவருக்குள் சுருக்கி கொண்டு ஆழமாக காதலிப்பீர்கள். ஆனால் விதியின் சதியால் அல்லது ஜாதக பொருத்தமின்மையால் அந்த காதல் கைகூடாமல் பாதியிலேயே முறிந்து போயிருக்கும். உங்களை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு அவர்கள் நகர்ந்து சென்ற போது உங்கள் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். அந்த காதல் தோல்வி தண்ட வேதனையும் ஏமாற்றமும் உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் அள வைத்திருக்கும். அந்த பிரிவினை மடுக்கள் இன்றளவும் உங்கள் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஆறாத காயமாக வதைத்து கொண்டேதான் இருக்கிறது. உங்களின் காதல் தோல்வி ரொம்பவே வேதனையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் நீங்க காதல்னு வந்தாவே ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவர்களுக்காகவே சுருக்கி கொண்டு ஆழமா காதலிப்பீங்க. ஆனா என்னன்னு தெரியாது, அந்த காதல் கைக்குதாம பாதியிலேயே முறிந்து போயிருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க உங்களை அப்படியே தவிக்க விட்டு சென்றிருப்பார்கள். காதல் தோல்வி அந்த வேதனையும் ஏமாற்றமும் உங்களை பல இரவுகள் தூங்க விடாமலே அள வைச்சிருக்கும். குடும்பத்தை பிரிக்க முயன்ற உறவுகள் நிறையவே இருக்கும் எல்லா குடும்பத்திலையும். அது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் பாவ கிரகங்களின் அசுப பார்வை பதியும் போது வெளியில் இருக்கும் உறவுகள் உங்கள் குடும்ப ஒற்றுமையை குலைக்க கங்கணம் கட்டி கொண்டு திரிவார்கள். நீங்கள் உங்கள் துணையோடும் பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து பொறுக்காத சில சுயநல உறவுகள் வீட்டிற்குள் குழப்பத்தை விளைவிக்க திட்டமிட்டிருக்கும். இல்லாததையும் பொல்லாதையும் உங்கள் துணையிடம் ஓதுவது, குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லி அசிங்கப்படுத்துவது என உங்கள் கூட்டு குடும்பத்தையோ அல்லது உங்கள் சிறு குடும்பத்தையோ உடைக்க அவர்கள் எல்லா அஸ்திரங்களையும் பிரயோகித்திருப்பார்கள். அவர்களின் அந்த விஷமந்தனமான சூழ்ச்சிக்கு உங்கள் குடும்ப அமைதி பாலியானதுதான் அகப்பேறு சோகம். உங்க குடும்ப பிரிக்கிறதுக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்க. அது உங்களுக்கு உறவுகளாகவே இருந்திருப்பாங்க. நீங்களும் உங்க துணையோடும் பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்துட்டு அவங்களுக்கு பொறுக்காம அவங்களுக்கு பொறாம காரணமாகவே உங்களை மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்துட்டு அவங்க சுயநல உறவுகளை வீட்டிற்குள்ள குழப்பத்தையே விளைவிக்க செஞ்சிருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. உங்களை சுற்றி இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை குணமிக்கவர்களின் சூழ்ச்சிகளும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும்.
கோர்ட் கேஸ் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புள்ளது. உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பியவர்கள் உண்மை நிலை அறிந்து தங்களை தாங்களே திருத்திக் கொள்பவர்கள். அண்டை அயலாரோடு இருந்த எல்லை பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதி நிலவும். தேவையற்ற வம்பு தும்புகளுக்கு நீங்களாகவே முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உங்களின் வலிமையை கண்டு பின்வாங்கி ஓடும் நிலை உருவாகும். நீ வரப்போன நாட்களில் உங்களுக்கு வீண் பிரச்சனை எல்லாமே விலகி போயிடும். அதாவது நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு நிறைய பிரச்சனைகள் அலைஞ்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பே வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லை பிரச்சனை மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அமைதி தான் நிலவ போகிறது. உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு எப்போதும் எதையோ சிந்தித்து மன உளைச்சலுக்கும் தூக்கமின்மைக்கும் ஆளாயிருந்த உங்களுக்கு இனி ஆழ்ந்த அமைதியும் நிம்மதியும் கிடைக்கப் போகிறது. கிரகங்களின் சுப மாற்றத்தால் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து தியானம் மற்றும் யோகா போன்ற கலைகளில் மனம் மனம் வைக்கும். நேர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்வதால் எந்த ஒரு சவாலையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். தேவையற்ற பயம், பதற்றம் மற்றும் மன அழுத்தம் நீங்கி ஒரு புதிய மனிதராக மனநிறைவோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரசித்து வாழ தொடங்குவீர்கள். நீ வரப்போன நாட்கள் உங்களுக்கு மன அமைதி மட்டும்தான் கிடைக்கவே போகிறது. ஏனென்றால் கிரகங்களோட சுபமாற்றத்தால் உங்கள் மனதில் இருந்த குழப்பம் எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கப் போகிறது. நேர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்வதால் எந்த ஒரு சவாலையும் புன்னகையோடு எதிர்கொள்வீர்கள். மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். அழகு மற்றும் கவர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். நீ வரப்போகும் நாட்களில் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த துலாம் ராசினருக்கு இயற்கையிலேயே முகம் மற்றும் தோற்றப்பொழிவு கூடும் காலம் இது. உங்கள் உடலிலும் முகத்திலும் ஒரு புதிய காந்த ஈர்ப்பு விசை உண்டாகும். உங்களை பார்க்கும் எவரும் உங்களிடம் நட்பாக பழக விரும்புவார்கள். உங்களின் பேச்சு திறமையும் ஆளுமையும் மற்றவர்களை கவரும் வகையில் அமையும். உங்களின் ஆடை கட்டுப்பாடு மற்றும் உடை உடுத்தும் ரசனையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படுவதால் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையும் தேசசும் குடிகொள்ளும். உங்களின் இந்த வசீகர தோற்றம் உங்களில் நல்ல தொழில் மற்றும் சமூக வட்டாரத்தில் உங்களுக்கு பெரும் வெற்றிகளை பெற்றுத்தரும். வரப்போ நாட்கள் உங்களுக்கு அழகு மற்றும் கவர்ச்சி அதிகரிச்சுட்டே தான் போகும். ஏன்னா உங்களோட உடல்லையும் முகத்திலும் இருக்க புதிய காந்தீர்ப்பு விஷயம் உண்டாகும். அதை பார்க்குற எல்லாருமே உங்கள்கிட்ட நட்பாக தான் பழக விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆடை கட்டுப்பாடும் மற்றும் உடை உடுத்தும் ரசனையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். நீ வரப்போகும் நாட்களில் சமூகத்தில் மதிப்பு உயரும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு உங்களின் நேர்மையும் உழைப்பும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும் உன்னதமான தருணம் இது. நீங்கள் இருக்கும் ஊரிலோ அல்லது பணிபுரியும் இடத்திலோ உங்களுக்கென மரியாதையும் அந்தஸ்தும் பன்மடங்கு உயரும். பொது காரியங்களில் உங்களின் ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். உங்களை தேடி வந்து நாடாளுமன்ற, பஞ்சாயத்து அல்லது சமூக அமைப்புகளின் முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம். மற்றவர்களுக்கு உதவும் உங்களின் தாராள குணத்தால் உங்களை பலரும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள். அரசு வழியிலும் பெரிய மனிதர்களின் நட்பினாலும் உங்களுக்கு புதிய கௌரவங்களும் விருதுகளும் கிடைக்கப்பெற்று உங்கள் புகழ் நாளப்புறமும் பரவப் போகிறது. நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு சமூகத்திலேயே நல்ல மதிப்பு தான் இனிமேல் உயரப் போகிறது. நீங்கள் பொது கதைகளில் உங்களோட ஆலோசனை முக்கியத்துவமாக பெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி வந்தே நாடாளுமன்றம் இல்லை பஞ்சாயத்து சமூக அழைப்பில் முக்கிய பொறுப்புகளை உங்களுக்கு ஒப்படைப்பாங்க. அடுத்து அரசு வழியிலும் சரி பெரிய மனிதர்கள் நட்பும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கப் போகிறது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மனம் வைக்கும் நேர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்வதால் எந்த ஒரு சவாலையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். தேவையற்ற பயம், பதற்றம் மற்றும் மன அழுத்தம் நீங்கி ஒரு புதிய மனிதராக மனநிறைவோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரசித்து வாழ தொடங்குவீர்கள். நீ வரப்போன நாட்கள் உங்களுக்கு மன அமைதி மட்டும்தான் கிடைக்கவே போகிறது. ஏனென்றால் கிரகங்களோட சுபமாற்றத்தால் உங்கள் மனதில் இருந்த குழப்பம் எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கப் போகிறது. நேர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்வதால் எந்த ஒரு சவாலையும் புன்னகையோடு எதிர்கொள்வீர்கள். மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். அழகு மற்றும் கவர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். நீ வரப்போகும் நாட்களில் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த துலாம் ராசினருக்கு இயற்கையிலேயே முகம் மற்றும் தோற்றப்பொழிவு கூடும் காலம் இது. உங்கள் உடலிலும் முகத்திலும் ஒரு புதிய காந்த ஈர்ப்பு விசை உண்டாகும். உங்களை பார்க்கும் எவரும் உங்களிடம் நட்பாக பழக விரும்புவார்கள். உங்களின் பேச்சு திறமையும் ஆளுமையும் மற்றவர்களை கவரும் வகையில் அமையும்.
உங்களின் ஆடை கட்டுப்பாடு மற்றும் உடை உடுத்தும் ரசனையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படுவதால் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகையும் தேசம் தேசசும் குடிகொள்ளும். உங்களின் இந்த வசீகர தோற்றம் உங்களில் நல்ல தொழில் மற்றும் சமூக வட்டாரத்தில் உங்களுக்கு பெரும் வெற்றிகளை பெற்றுத்தரும். வரப்போ நாட்கள் உங்களுக்கு அழகு மற்றும் கவர்ச்சி அதிகரிச்சுட்டே தான் போகும். ஏன்னா உங்களோட உடல்லையும் முகத்திலும் இருக்க புதிய காந்தீர்ப்பு விஷயம் உண்டாகும். அதை பார்க்குற எல்லாருமே உங்கள்கிட்ட நட்பாக தான் பழக விரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆடை கட்டுப்பாடு மற்றும் உடை உடுத்தும் ரசனையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். நீ வரப்போகும் நாட்களில் சமூகத்தில் மதிப்பு உயரும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு உங்களின் நேர்மையும் உழைப்பும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும் உன்னதமான தருணம் இது. நீங்கள் இருக்கும் ஊரிலோ அல்லது பணிபுரியும் இடத்திலோ உங்களுக்கென மரியாதையும் அந்தஸ்தும் பன்மடங்கு உயரும். பொது காரியங்களில் உங்களின் ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். உங்களை தேடி வந்து நாடாளுமன்ற, பஞ்சாயத்து அல்லது சமூக அமைப்புகளின் முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம். மற்றவர்களுக்கு உதவும் உங்களின் தாராள குணத்தால் உங்களை பலரும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள். அரசு வழியிலும் பெரிய மனிதர்களின் நட்பினாலும் உங்களுக்கு புதிய கௌரவங்களும் விருதுகளும் கிடைக்கப்பெற்று உங்கள் புகழ் நாளப்புறம்